தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே ஓடு வேலி சூலில்ல காலி ஆவாயே மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பொண்டாட்டி அடிக்கிறவன் மனுஷன் கிடையாது. ஓ அடிப்பீங்களா? எங்க அடிங்க அடிங்க. பக்கத்துல போனா தள்ளி படுத்துக்கிறான். தள்ளி படுத்தாலும் கட்டில தான் படுக்கிறா. ஆனா நீலவேணி பாடையில படுக்கிறதுக்கு ஆசைப்படுறா. நீங்க ஜெயிலுக்கு போனா வேலையும் தானா போயிடும். அப்புறம் நீங்க சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். பெத்த தெய்வம் உனக்கு தாச்சலடா. பார்த்தா டீசென்ட்டா இருக்குற, இப்படி இன்டீசென்ட்டா நடந்துக்கிற. தாயை பழிச்சு பேசுற நீ தான்டா இன்டீசென்ட்டான நாய். பெத்த பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் எல்லா பணிவிடைகளும் பண்ணிட்டு கடைசியில தூங்கிட்டு காலையில சூரிய கண்ணு முழிக்கிறதுக்கு முன்ன பெத்த தாய் கண்ணை முழிச்சு எல்லா வேலையும் பார்க்கற பாரு. அந்த தாய் ஈடனையும் இந்த உலகத்துல வேற உறவு இருக்கா? நான் தாய் எழுந்தவன். அந்த தாயோட பிரிவு என்ன எப்படி பாதிச்சிருக்கு தெரியுமா? ஏன் சம்சாரம் கூட தான் தனியா போக சொல்றான். போயிட்டேனா கத்திட்டு கடன் விட்டுட்ட. சார், எங்க அம்மாவை காரணம் காட்டி பக்கத்துல விட மாட்டேங்கிற. போகாத போகாத, ஆம்பளை ஆயிரு. வைராக்கியம் தாண்ட ஆம்பளை கழகு. காசு அள்ளி எறிஞ்ச 1000 காக்கா வரும். என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண சொல்றீங்களா? பெத்த தாய்க்கும் பொண்டாட்டி துரோகம் பண்றால, அவளை எப்படி திருத்துறது? எப்படி திருத்துறது? டியர் ஃப்ரெண்ட்ஸ், தந்தை எழுந்தவன் பாதி அனாதை, தாய் எழுந்தவன் முழு அனாதை. எங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்போ அத்தனை பேரும் பெத்த அம்மாவுக்கு எதிரிகளா? மறுபடியும் சொல்லுங்க. நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க. ஐயா, எல்லாரும் தூங்கிட்டாங்களா? என்னங்க ஐயா இப்படி கேக்குறீங்க? சென்னை மாநகரமே தூங்கிடுச்சுங்க ஐயா. அப்படியா ஐயா? அப்பவே நீ தூங்கல? ஓ, கொசு அடிக்குதா? இந்தா விசிறிக்கிட்டே படுத்து தூங்கு. என்னது குடும்பத்துல இல்லாத புது பழக்கமா இருக்கு? இப்படி வசந்த் சார் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைட் தெரியலையா இல்ல என் கண்ணு தான் அப்படி தெரியுதா? வேணாம் வேணாம், இருட்டாவே இருக்கட்டும். என் லைஃப் மாதிரி லைட்டை போட்டா யாருன்னு பார்ப்பாங்க. நான் குடிச்சிட்டு வந்ததும் தெரியும். இந்த வம்பே வேணாப்பா, சைலண்டா போய் படுத்துறோம். மீரா
என்ன மீரா, தீபகன்னு வரல? எல்லாரும் வந்துட்டாங்க, உங்களை தவிர. ஆமா, சொந்த வீட்டுக்குள்ள எதுக்கு திருட மாதிரி வந்துட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு மீரா. குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், குடிச்சிருக்கேன். எவ்வளோ குடிச்சா கெட்டதை மறக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன். சந்தோஷத்துக்காக குடிக்கிறது போய் இப்போ கவலை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன். முட்டாள்தனமா பேசாதீங்க. கவலையா இருக்கிறவங்களாம் குடிக்க ஆரம்பிச்சா வீட்டுக்கு ஒரு வைன் ஷாப் திறக்கணும். வீட்டுக்கு ஒன்று வேணாமா, ஆனால் தெருவுக்கு ஒன்று தேவை. ஏன்னா பொண்டாட்டிங்க டார்ச்சர் பண்ணா பாதிக்கப்படுற என்ன மாதிரி புருஷனுங்க எங்க போவாங்க? வைன் ஷாப்ல சேல்ஸ் அதிகமா இருக்குன்னா பொண்டாட்டிங்க தொல்லை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். உங்க தப்புக்கு நியாயம் சொல்றீங்களா மாமா? நியாயமாவே சொல்றேன் மீரா. ஆம்பளை மனசு வெறுத்தான்னா ஒன்று வேற பொம்பளை மடியில் போய் விழுவான், இல்லை ஏதாவது வைன் ஷாப்பில் போய் குடியில் விழுவான். இப்போதைக்கு நான் குடியில் விழுந்திருக்கேன். ஆறுதல் தேடி வேறொரு பொம்பளை மடியில் விழுவேனான்னு அந்த காலம்தான் தீர்மானிக்கணும். வாயை மூடுங்க மாமா. அப்படி என்ன அக்கா பண்ணிட்டாங்க? என்ன பண்ணல, என்ன பண்ணல? சூடு வைக்கிறா, வார்த்தையாலே சூடு வைக்கிறா. நாக்குக்கு எலும்பு இல்லை மீரா, ஆனா 1000 எலும்புகள் உடைக்கிற சக்தி நாக்குக்கு இருக்குங்கிறத என் பொண்டாட்டி கிரிஜா கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெக்கத்தை விட்டு நான் ஒன்று சொல்லட்டுமா மீரா? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் தொட்டாலே தீட்டு மாதிரி என்னை பார்க்குறா. நான் அவளை தொடரணும்னா தனி கொடுத்துன்னு போனோமா. ஒருத்திய தொடர்றதுக்கு அவள் பேரம் பேசணும்னா அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? மாமா, வரம்பு மீறி பேசாதீங்க. வரம்பு மீறி நடந்துக்கிறவளை பற்றி பேசினா வார்த்தையும் வரம்பு மீறி தான் வரும். இது ஏன் தப்பு இல்லை மீரா? இந்த நிலைமையில அப்பா உங்களை பார்த்தாருன்னா அவர் மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாத்தீங்களா? நான் அந்த சைடு யோசிக்கலாமா. இப்போதைக்கு என் நிலைமையை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். தயவு செஞ்சு இது அப்பா கிட்ட சொல்லிடாத மீரா, ப்ளீஸ். சரி, இந்த கருமத்தை எப்போ விட போறீங்க? கிரிஜா என்ன புருஷனை மதிக்கிற வரைக்கும், ஒரு மனைவிக்குரிய கடமைகளை புருஷனுக்கு செய்கிற வரைக்கும் விட முடியாது மீரா. என்னால் விட முடியாது. உலக அழகியாவே இருந்தா கூட கட்டண புருஷனை மதிக்காத பொண்டாட்டி செத்த பொணதுக்கு சமண்டி. புருஷன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவ தாண்டி சம்சாரம். ஆனா நீ ஷாக் அடிக்கிற மின்சாரமா இருக்கியம்மா. நான் இறங்கி வந்துடுவேன் மட்டும் நினைக்காத. நான் தெரியாம கூட இறங்கி வந்துடக்கூடாது. அதனால டெய்லி ஏத்திட்டு வருவேன். குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். குடிக்க வச்சுட்டு குடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறியா? ஆமாம், குடிச்சிருக்கேன். மனசில் பட்ட காயத்தை ஆத்திர மருந்தை குடிச்சிருக்கேன். இப்போ என்னங்கிற? மனசுல காயம் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? ஏங்க, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லைங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க திருட்டுத்தனமா பயந்துகிட்டே வரதாங்க எனக்கு பிடிக்கல. ஓ, அது சொல்றியா? இதை அப்பாவுக்கு தெரிஞ்சா பயங்கர பிரச்சனை ஆயிரும். ஆசைப்பட்ட மாதிரி குடிக்கணும்னா நீங்க நம்ம வீட்லயே குடிக்கலாமே. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நானே சைட் டிஷ் எல்லாம் கூட பண்ணி தரேன். சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து எல்லா சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு பண்ணி தரேன். சரி, உன் விருப்பப்படி நாளையில இருந்து நம்ம வீட்டிலேயே சரக்கு அடிக்கிறேன்.
ஆனா நீ ஏன் விருப்பப்படி எப்ப நடந்துக்க போற? முதல்ல ஏன் விருப்பப்படி நடங்க, அப்புறம் பாப்போம். அதான் நாளைக்கு நம்ம வீட்லயே சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் நம்ம வீட்ல உட்கார்ந்து சரக்கடிங்கன்னு சொன்னது இந்த வீட்ல இல்ல, நாம தண்ணி கொடுத்தனும் போற வீட்ல. புருஷன் குடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல, தண்ணி கொடுத்தனும் போயே ஆகணும்னு சொல்றல. உனக்கு இருக்குடி. என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நம்ம இஷ்டப்படி நம்ம சந்தோஷமா வாழலாங்க. எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தாங்க ரொம்ப முக்கியம். புருஷன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டிக்காரிங்க டென்ஷன் ஆகி விஷத்தை குடிச்சிருவேன், தூக்கு போட்டு தொங்கிடுவேன்னு சண்டை போடுறதான் பார்த்துருக்கேன். நீ அப்படியே உள்டாவா சொல்றிய கிரிஜா? எல்லாம் உங்களுக்காக தாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நாம தனியா போயிட்டோம்னா 24 மணி நேரமும் நீங்க போதையிலே இருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். நான் குடிகாரன் ஆயிட்டா சீக்கிரம் மண்டையை போட்டுருவேன்ல. அதுக்கப்புறம் இருக்கிற சொத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு தனியா ஆட்டம் போடலான்னு திட்டம் போடுறியா? முட்டாள்தனமா பேசாதீங்க. திருட்டுத்தனமா நீங்க குடிச்சிட்டு வரதுனால தான் அப்படி சொன்னேன். தைரியம் தான் புருஷ லட்சணம். அதுக்கு ஒரே வழி தனியா போறதுதான். தனி கொடுத்தன போனோங்கிற வெறி உன்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்குல்ல, அது நடக்கவே நடக்காது. எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு இந்த வீட்டு வாசலை தாண்டவே மாட்டேன். ஏண்டே, எனக்கு சரக்க தள்ளி விட்டுட்டு கங்காதரனோட சம்பாத்தியத்தை எல்லாம் அள்ளிட்டு போலான்னு பாக்குற. நான் ஒன்னும் பணம் காசை பார்க்காம வந்தவ கிடையாது. உங்களுக்கு ஈக்குவலான பணக்காரி தான் நான். போதையில இருக்கிறப்ப பேசுனா உன் பேச்சு கேட்டுருவன் தப்பு கணக்கு போட்டல. உன் மேல இருக்கிற வெறுப்புல தாண்டி நான் தண்ணி அடிச்சேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு முதல்ல என் அப்பா தான் முக்கியம். ரெண்டாவது என் கூட பிறந்த பிரேமண்ண தீபக். மூணாவதா தாண்டி நீயே. முதல்ல இருக்கிற 2 பேரை விட மூணாவதா இருக்கிற நீ எனக்கு முக்கியம் இல்ல. பார், சிக்கனை காட்டி சிக்க வைக்கலான்னு பாக்குறியா? சீரழிஞ்சிருவேன். ஆம்பளைங்க வைராக்கியன்றது அவங்க கையில இருக்கிற மண்பானை மாதிரி. எங்கேயாவது எடறி விழறப்போ மண்பானை சுக்குநூறா போற மாதிரி உங்க வைராக்கியமும் சுக்குநூறா போயிடும். நீங்களா நானு பாத்துருவோம். அவங்க மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இப்படி ஒரு சிந்தனையே நீலவணிக்கு வந்திருக்காதுல்ல. நான் அவளை தொடரணும்னா தனி கொடுத்துன்னு போகணும். இந்த சாந்தமான முகத்துக்கு பின்னாடி சுத்தி சுழட்டி அடிக்கிற ஒரு சுனாமி முகமும் இருக்கு. என்ன மனமுள்ள
பண்ண முடியல. பாலை இப்படி தீய விட்டுட்டு என்ன பண்ற அந்த வேதாந்தம்? அச்சச்சோ. அக்கா, நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? நேத்து ராத்திரி 10 மணி பஸ்ஸ புடிச்சு காலையில 6 மணிக்கு தான் வந்து இறங்கணும். என்ன பேச்சு பேசுற? ஏதோ விருந்தாளி விசாரிக்கணும் விசாரிக்கிற? இல்ல, நீங்க 2 பேரும் கிச்சன் பக்கமே வந்தது இல்லையே, அதான் கேட்டேன். அதான் வர வச்சிட்டியே, பாலை தீய வச்சு. ஏண்டி என்ன வேலை பாக்குற நீ? பால் தீர வாசனை அடுப்படியை தாண்டி ஆளை தாண்டி மேல எங்க ரூமுக்குள்ள வந்து எங்க மூக்கு தொலைக்குது. அடுப்படிக்குள்ளே இருக்கிற உன் மூக்கு தொலைக்கலையா? அப்படி என்ன ஆழமான சிந்தனை? அப்படி யோசிக்கிற அளவுக்கு உன் மனசுல யாரு இருக்கா? இந்தாரு மீரா, நினைப்பு தான் பொழப்ப கெடுத்தோம். பால் பொங்கி சிலிண்டர் மேல விழுந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா? ஒரு வாட்டி வெடிச்சா அதான் தெரியும் போல இருக்கு. உங்க 2 பேரை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்களை பத்தி நினைச்சியா? நல்லதா நினைச்சியா கெட்டதா நினைச்சியா? கெட்டதா தான் நினைச்சிருப்ப. ஏய், என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தியா, அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருந்தியா? 2 பேரை பத்தியும் தான்க்கா, அதுவும் நல்ல விதமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ முதல்ல என்ன நினைச்சேன்னு சொல்லு. அது நல்லதா கெட்டதான்னு நான் முடிவு பண்ணி சொல்லிக்கிறேன். என்ன யோசிக்கிற? பூசி மொழிவு என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? இல்லக்கா, நீங்க நிறைய படிச்சிருந்தா என்ன ஆயிருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். நிறைய படிச்சிருந்தா கலெக்டர் கூட இருப்பேன். என்ன பண்றது, படிப்பை பாதியில நிறுத்திட்டாங்களே. ஏன் சிரிக்கிற? இல்ல, படிப்பை பாதியிலே நிறுத்திட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது சிரிப்பு வந்துடுச்சு. அதுல சிரிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெரிய காமெடி இல்லையே. பொதுவா 10th பாதியில நிறுத்திட்டேன், +2 பாதியில நிறுத்திட்டேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க படிச்சதே 2ஆம் கிளாஸ் வரைக்கும், அத பாதியில நிறுத்திட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. படிப்பு என் மண்டையில ஏறல, எனக்கு வரலன்னு சொல்லணும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நக்கல் பண்றீங்களா? நான் நினைச்சா இப்ப கூட என்னால படிக்க முடியும். முதியோர் கல்வியில சேர்ந்தா படிக்க முடியும். கொஞ்சம் படிச்சிருக்கலாம், அந்த திமிர்ல பேசுறா. நான் ஆரம்பிச்சா அப்புறம் அவ தாங்க மாட்டா, எடுத்து விட்டுட்டா. வேண்டாம்க்கா, காலையிலேயே சண்டை ஆரம்பிச்சிட வேண்டாம். அதுவும் என்னால சண்டை போட வேண்டாம் ப்ளீஸ்க்கா. நான் யாரு, என் பவுஸ் என்னன்னு தெரியாம பேசுறா. என் வெயிட் தெரியாம மோதுனா கண்டமாயிருவா. சொல்லி வை. ஏண்டி, நான் காலையில போயிட்டு மாடா உழைச்சிட்டு நைட்டு தான் வரேன். நீ என்னடானா எனக்கே துரோகம் பண்றியா? ஏங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்னை ஏங்க சந்தேகப்படுறீங்க? நான் எந்த தப்புமே பண்ணலங்க. என்ன தப்பு பண்ணல? அறிவு இருக்கா உனக்கு? நடு ரோட்ல ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறியே, மனுஷனா நீ? என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? பொண்டாட்டிங்கிறவ உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக தான் வரான். நீ பண்ற கொடுமையை அனுபவிக்கிறதுக்காக இல்ல. யோ யோ யோ, போயா வேலையை பார்த்துக்கிட்டு. எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை வச்சு எப்படியா குடும்பம் நடத்துறது? வீட்டுல 4 செவத்துக்குள்ள வச்சு சண்டை போடு. ரோட்ல வச்சு அடிச்சா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க நினைச்சியா? ஆஹா, என் பொண்டாட்டி கூட செல்போன்ல பேசுறது நீதானா? அதான் இங்க அடிச்சா இங்க வலிக்குதா? இப்ப என்ன சொல்லுவேன்? இவர் நியாயம் கேட்டது உன் பொண்டாட்டியோட சம்பந்தப்படுத்தி பேசுனேன். இப்ப நான் ஒண்ணு அறிஞ்சு நியாயம் கேட்கிறேன். என்னன்னு சொல்லுவேன்? ஈவி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாருமா. இந்த மனுஷங்கிட்ட தாலி கட்டின பாவத்துக்கு தினம் அடி வாங்குறம்மா. என்னம்மா பிரச்சனை? செல்போன்ல ஒரு நம்பர் புதுசா இருந்துச்சு, உடனே சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்றாருமா. நேத்து லோன் வேணுமான்னு ஒரு சண்டால பையன் போன் பண்ணாமா. அந்த நம்பரை பார்த்துட்டு உன் கள்ளம் புருஷன் தான் பேசுறானான்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு அடிக்கிறாருமா.